பரிசுத்த ஜாதியாயும். அப்படின்னு இந்த பரிசுத்த ஜாதினா என்ன? இவங்கெல்லாம் ரொம்ப எந்த தப்புமே இல்லை, இவங்கள்ட்ட அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு அப்படியே ஹோலி ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. பரிசுத்த ஜாதினா அவங்கள்ட்ட இவங்களை தனிப்படுத்திட்டார், தமக்கு சொந்தமாக்கிட்டார். அதை சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்புறம் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து சொல்றாரு, இப்போ கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி சொல்றாரு, முன்ன அதை சேர்ந்தவங்கள அந்த பொது ஜனத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க, இப்போ தேவனுடைய விசேஷத்தை ஜனமாயிட்டீங்க. இப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள்ன்றார். இப்போ வேறு விதமாக வாழணும். இப்போ அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, இப்போ அதுக்குள்ளே போகக்கூடாது, இப்படி வாங்குங்கிறார். இதே எபேசியர் 2லையும் சொல்கிறாரு பாருங்க. எபேசியர் 2ல் 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தலைகளை சொல்கிறாரு. இங்கே உலகத்திலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், அதனால் அந்நியர்கள் பரதேசின்றார். உலகத்துக்கு நம்ம அந்நியர்கள், உலகத்துக்கு நம்ம பரதேசிகள், ஃபாரினர். உலகத்துக்கு நம்ம அந்நியர், அதை சேர்ந்தவங்க இல்லை, நம்ம வேற ஆள். பரதேசிகள்னா ஃபாரினர், நம்ம இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை, வேற ஒரு பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு இனத்தை தேசத்தை சேர்ந்தவர்கள்ன்றார். அந்த மாதிரி பேசுகிறாரு ஆவிக்குரிய விதத்தில். எபேசியர் 2:19 பாருங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல். இங்கே தலைகளை சொல்கிறாரு. முன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய குடும்பத்துக்கு அந்நியரும் பரதேசிகளும் இருந்தீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே இருந்தீங்க, அதுக்கு அந்நியராக இருந்தீங்க, அதுக்கு ஃபாரினராக இருந்தீங்க, தேவனுடைய குடும்பத்தில் இல்லாமல் இருந்தீங்க. அப்படி இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. சரி, அப்போ அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியாது, முன்ன வாழ்ந்த மாதிரி வாழ முடியாது. ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண் முன்ன இருந்தது மாதிரி இருக்க. இப்போ வேற யாரையும் ஆசைப்பட்டுக்கிட்டு அது பின்னால் அப்படிலாம் பண்ண முடியாது பாருங்க. இப்போ கட்டிக்க போகிற புருஷனுக்காக யோசிக்கணும், அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் வாழணும், அப்படி தான் இருக்கணும் பாருங்க. அதே மாதிரி தான் புருஷனும் ஒரு பெண்ணை அவனுக்காக நியமிச்சிட்டாங்கன்னா இவனுடைய புத்தியை மாறணும் பாருங்க. அவன் வேற தேடி போக முடியாது, வேற உறவுகளை வச்சுக்க முடியாது. இவளுக்குன்னு தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இவளை செலக்ட் பண்ணிட்டான், இவளை தனக்குன்னு தெரிந்து கொண்டு விட்டான். இந்த விதத்தில் இவன் அவளுக்கு சொந்தமானவனாக மாறிட்டான், அவள் இவனுக்கு சொந்தமானவனாக மாறிட்டான். வேறு எங்கேயும் யாரும் நுழைய முடியாது. இப்படி தான் சபையை கிறிஸ்து பார்க்கிறார். இப்படி தான்